பாவமாய் உட்கார்வது, தேவன் இருக்க வேண்டிய இடத்துல அவரை வைக்காமல் அந்த இடத்துல தன்னை வைத்துக் கொள்வது, இதான் பிசாசுடைய தந்திரம். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கும் அவன் ஒரு கூட்டத்தை தன் கையில வச்சிருக்கிறான். அவர்களுக்கு அவன் தான் கடவுளா இருக்கிறான். அவன் தான் அடக்கி வச்சிருக்கிறான். அவர்களை பயமுறுத்தி வச்சிருக்கிறான். அவனுடைய ராஜ்யமே, அவன் ராஜ்யத்தினுடைய கோட்பாடு என்ன தெரியுமா? பயம், பயத்தினால் மக்களை ஒடுக்கி வைப்பது. தேவராஜ்யத்தின் கோட்பாடு என்ன? அன்பு, அன்பினால் மனிதர்களை நடத்துவது. பிசாசு ராஜ்யத்தின் கோட்பாடு என்னவென்று சொன்னால் பயம்தான் அவனுடைய ஃபார்முலா. அவனுடைய திட்டம் என்ன? எப்படி மக்களை அவன் கண்ட்ரோல் பண்றான்? பயத்தினால். கடவுள் எப்படி மனுஷரை கண்ட்ரோல் பண்றாரு? அன்பினால். இங்க அன்பு அதிகமா இருக்குது, ஏனென்றால் அன்பே கடவுளா இருக்கிறாரு. இங்க பயமே பிசாசா இருக்கிறான். அவன் ராஜ்யத்துல பயம்தான் மிக பிரதானமான விஷயம். எல்லாரையும் மிரட்டி தான் வச்சிருக்கிறான். ஆனா இந்த ராஜ்யத்துல அன்புதான் பிரதானமான விஷயம். எல்லாரையும் அன்பினாலே நடத்துகிறார். அன்பு என்றால் என்ன? அதுக்கு உதாரணமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவே, ஆடி பாடி துதித்திடுவே. அல்லேலூயா நான் பாடுவே, ஆடி பாடி துதித்திடுவே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான், மகனானே மகனானேன் நான், மகனானேன். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை ஆவி தந்தார். தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். சுகமானேன் நான், சுகமானேன் சுகமானேன் நான், சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். சுகமானே சுகமானே சுகமானேன் நான், சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை தெரிந்து கொண்டார்.
என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ, பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவனாய் வாழ்வதற்கு 2 காரியம். ஒன்று தேவனை பற்றிய அறிவு, மற்றொன்று எதிரியை பற்றிய, எதிரியினுடைய தந்திரங்களை பற்றிய அறிவு தேவைப்படுகிறது. எனவே வெள்ளிக்கிழமை தோறும் சாத்தானின் தந்திரங்கள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வசனத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களிலே சில காரியங்களை பார்த்தோம். அதனுடைய சுருக்கத்தை ஒரு சில நிமிடங்கள் சொல்லிட்டு தொடர்ந்து இன்றைக்கும் சில புதிய காரியங்களையும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சாத்தானுடைய தந்திரங்கள் என்று சொல்லும் பொழுது அது உலக தோற்றம் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் சில தந்திரங்களை கையாண்டு உலகத்திலே மனிதர்களை அவன் வீழ்த்தி கொண்டே இருக்கிறான். சாத்தா என்பவன் ஏதோ பூமியில மாத்திரம் மனிதர்களை வீழ்த்தி விட்டான் என்று மாத்திரம் சொல்ல முடியாது. தேவ தூதர்களிலும் சில பேரை மயக்கி விட்டான், வீழ்த்தினான் என்று வேதவசனம் சொல்கிறது. அவன் பரலோகத்தில் தள்ளப்படும் பொழுது அவனோடு கூட சில தேவ தூதர்களையும் அவன் மயக்கி அவனுடைய தந்திரத்தில் பிடித்து அவனுடைய காரியங்களுக்கு வசப்படுத்தி கொண்டான் என்று வசனம் சொல்கிறது. எனவே இந்த பிசாசினுடைய தந்திரங்களை குறித்த அறிவு தேவ தூதர்களுக்கும் தேவை, மனிதர்களுக்கும் தேவை. அப்பொழுதுதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவராய் வாழ்ந்து உலகத்திலே மகிழ்ச்சியாய் வாழ முடியும், ஆரோக்கியமாய் வாழ முடியும், ஆசீர்வாதமாய் வாழ முடியும், முடிவு பரியந்து நிலைத்திருக்க முடியும், பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியான மனுஷர்களாய் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ முடியும். எனவே இந்த பிசாசினுடைய தந்திரங்களை கடந்த நாட்களிலே சில காரியங்களை பார்த்தோம். அதை நான் சுருக்கமாய் சொல்லிவிட்டு தொடர்ந்து மற்ற காரியங்களாக கடந்து சில இருக்கிறோம். பிசாசு எப்பொழுதுமே அவனுடைய தந்திரத்தில் ஒரு பெரிய தந்திரம் என்னவென்று சொன்னால், அவன் மனிதர்களை தூண்டி விடுகிறான். அவனுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, அவனுடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, மனிதர்களை அடிமைப்படுத்திக் கொள்வதற்கு அவன் செய்கிற ஒரு பெரிய தந்திரம் என்னவென்று சொன்னால், எண்ணங்களிலே தூண்டி விடுகிறான், மனிதர்களை தூண்டி விடுகிறான். பாருங்க, மனிதர்களை தூண்டி விடுகிறான் என்று வசனம் சொல்கிறது. வேதத்தில் படிக்கும் பொழுது தாவீதை தூண்டிவிட்டான். எதற்கு தூண்டிவிட்டான்? இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணும்படி தூண்டிவிட்டான். அந்த தூண்டி விடுதலுக்கு பின்பதாக இருக்கிற ரகசியம் என்ன என்றால், பிசாசு இஸ்ரவேல் தேசத்திலே எவ்வளவு இராணுவ வீரர்கள் யுத்தம் பண்ணக்கூடிய திறமைசாலிகள் இருக்கிறாங்க என்பதை அறிவதற்காக தாவீதனுடைய இருதயத்தில் அதை எண்ணும்படி ஒரு உணர்வை உண்டாக்கினான். இதுதான் பிசாசு செய்த காரியம், ஒரு உணர்வு. எத்தனை பேர் யுத்தம் பண்ணக்கூடிய நபர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறார்கள், அதை எண்ணுவதற்கான ஒரு தூண்டுதல் உண்டாகிறது. தாவீதுக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால், இந்த தூண்டுதல் யாரால் வந்தது என்ற விஷயம் தாவீதுக்கு தெரியவில்லை. அவனும் இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணினான். எண்ணினது தவறா என்றால் அது தவறல்ல. ஒவ்வொரு ராஜாவுமே தன்னிடத்தில் எவ்வளவு பலம் இருக்கிறது என்பதை எண்ணிதான் யுத்தத்திற்கு போகிறார்கள். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். எல்லா நாட்டில் இருக்கிற இராணுவத்தினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாக்களுக்கு தெரியும். நம்ம நாட்டில் எவ்வளவு பேர் யுத்தம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் காலால் படை இருக்கிறது, எத்தனை பேர் குதிரை படை இருக்கிறது, யானை படை இருக்கிறது என்பதெல்லாம் கணக்கு விவரமாய் புள்ளி விவரமாய் வைத்திருப்பார்கள். இங்க தாவீதும் அதை தான் செய்தான். ஆனால் கர்த்தருக்கு அது பிடிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், ஒரே ஒரு காரணம், இவ்வளவு தூரம் ஒரு ஆடு மேய்த்த மனுஷன் அரசனாய் மாறி இருக்கிறானே, இவ்வளவு தூரம் அவன் பயணம் செய்து ஒரு பெரிய அரசனாய் மாறி இருக்கிறான் என்று சொன்னால், இதற்கு இடையில எத்தனை யுத்தங்களை சந்தித்திருக்கிறான், கோலியாத்தை வீழ்த்திருக்கிறான், பல யுத்தங்களை நடத்தியிருக்கிறான். அதிலெல்லாம் மனித பலத்தை சார்ந்து கொள்ளாத ஒரு தாவீதை பிசாசு தூண்டிவிட்டு மனித பலத்தை சார்ந்து கொள்ள சொன்னான். அங்கேதான் தாவீது விழுந்து போனான். பிசாசினுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? அவன் தந்திரத்திலேயே பெரிய தந்திரமா எதை நம்ம பார்க்கலாம் என்றால், ஒரு மனிதனை பார்த்து அவனுடைய அறிவினால் நீ வாழு என்று சொல்வது பிசாசினுடைய தந்திரம். உன் அறிவினால் நீ வாழலாம், கடவுள் உனக்கு தேவையில்லை, நீயே தேவர்களைப் போல மாறிடலாம்,
மாறி நீயே எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளலாம், நீயே வாழலாம், நீயே மகிழ்ச்சியா இருக்கலாம், உனக்கு எல்லா அறிவும் வந்துடும் அப்படி என்று சொல்வது பிசாசினுடைய தந்திரம். ஏனென்றால் ஏவாள்கிட்ட போய் அதான் சொன்னா, நீ இந்த கனியை புசித்தா நீ நன்மை தீமை அறியத்தக்கவனா மாறி தேவர்களை போல நீ மாறிடுவ அப்படின்னா. பாருங்க, கிட்டத்தட்ட அவன் என்ன சொல்ல வரான்னா, உனக்கு கடவுள்னு ஒருத்தர் தேவையில்லை, நீயே கடவுளாய் மாறிடலாம், நீயே கடவுளாய் இருந்து உலகத்தில் வாழலாம். இதான் பிசாசினுடைய தந்திரம். உனக்கு எதுவுமே தேவையில்லை, கடவுளுடைய துணை என்று ஒன்று தேவையில்லை, கடவுளுடைய நடத்துதல் என்று ஒன்று தேவையில்லை, கடவுளுடைய அறிவு என்று ஒன்று தேவையில்லை. இந்த பழத்தை சாப்பிட்டால் நீ அறிவாளியாய் மாறிவிடலாம், உன் பழத்தையே சார்ந்து நீ வாழ்கிற மனிதனாய் மாறிவிடலாம் என்று சொன்னான். பிறகு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொல்கிறான், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டால் உனக்கு பலன் வந்துடும், பிறகு நீ உயிர் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறான். பாருங்க, அங்கேயும் என்ன சொல்றானாக்க, இந்த கல்லை சாப்பிடு, அதாவது கடவுளோட ஒத்தாசையை தேட வேண்டாம், நீயே முயற்சி செய்து நீயே வாழலாம் என்று சொல்லுகிறான். நீயே முயற்சி செய்து நீயே வாழலாம். இதுதான் பிசாசுனுடைய பெரிய தந்திரம். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றான், இந்த கல்லை அப்பமாக்கி நீயே சாப்பிடு, நீ கொஞ்சம் வேலை பாரு, கொஞ்சம் முயற்சி பண்ணு, நீ கடவுள்கிட்ட ஜெபிக்க வேண்டாம், கடவுளை தேட வேண்டாம், நீயே முயற்சி பண்ணு, நீ வாழ்ந்துடலாம் என்று சொல்லுவது. பாருங்க, இது ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க. கடவுள் மனிதனை ஏற்கனவே அதிகாரியாக தான் வைத்திருக்கிறார், ஏற்கனவே அதிகாரியாக தான் வைத்திருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட அதிகாரி? அவர்தான் என்றைக்கு எஜமான். நான் அவருக்கு கீழே தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் அவருக்கு மேலே மாறிவிட போய்விடக்கூடாது. கடவுளை விட மேலான எண்ணத்திற்கு போகக்கூடாது. இதான் பிசாசினுடைய, இதான் தேவனுடைய திட்டம். பிசாசினுடைய திட்டம் என்ன? நீங்க கடவுளுக்கு மேலே என்று உங்களை உயர்த்தி வைப்பது, அப்படிப்பட்ட எண்ணத்தை உண்டாக்குவது. கடவுளுக்கு மேல அல்ல. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுமே கடவுளுக்கு கீழே தான். கடவுளை நேரடியாய் தரிசித்த, அவருடைய மடியில் இருந்த அவருடைய ஒரே பேரான குமாரனே, வேதவசனம் சொல்கிறது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து படிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிசாசினுடைய தந்திரம் என்ன? உங்களை நீங்கள் கடவுளாய் பாருங்கள். அது மட்டும் இல்ல, கடவுள் ஒருத்தர் தேவையில்லை, அவருடைய துணை தேவையில்லை, நீங்களே எல்லாவற்றையும் செய்ய முடியும், உங்கள் பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது சாத்தானுடைய பெரிய தந்திரம். நம்முடைய பலத்தை நாம் சார்ந்து கொள்ள செய்வது. உன்னுடைய எத்தனை யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, அதை எண்ணிப்பார், நீ ஜெயிக்கலாம் என்று சொன்னான் தாவீது கிட்ட. பிறகு ஆண்டவர் இயேசுவினிடத்தில் சொல்லுகிறான், இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடு, நீ உயிர் பிழைச்சிக்கலான்றான். ஆதாம் கிட்ட சொல்றான், ஏவாட்ட சொல்றான், இந்த பழத்தை சாப்பிட்டால் உன் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்தவர்களாய் மாறி தேவர்களை போல ஆயிடுவீங்க. அதாவது கடவுள்னு ஒருத்தர் தேவையில்ல, நீங்களே கடவுள் போல ஆயிடுவீங்க. என்ன இதுல இருந்து சொல்ல வரான் அப்படின்னா, அவனுடைய நோக்கம் என்ன? கடவுள்னு ஒருத்தர் தேவையில்ல, நீங்களே கடவுளா இருக்கலாம். இங்கதான் அநேகர் விழுந்து போயிடுறாங்க. இங்கதான் நமக்கு வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து 100% கடவுளா இருக்கிறாரு, 100% கடவுளா இருக்கிறாரு, 100% மனுஷனா இருந்தாரு, தேவகுமாரனாய் வந்தாரு. அவர் பிறந்த பொழுதே உன்னிடத்தில் உற்பத்தியா இருப்பது தேவகுமாரனாய் இருக்கும், அவர் தேவகுமாரன் எண்ணப்படுவார். அப்படிதான் அவர் பிறக்கும் பொழுதே தீர்க்க தரிசனமாய் மரியாளுக்கு சொல்லப்பட்டது. ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாயிருக்கிற சத்தம் கேட்டுச்சு வானத்துல இருந்து. இது ரெண்டுமே நடந்துச்சு. ஆனா இப்படிப்பட்ட சத்தத்தை எல்லாம் காதால கேட்டும், இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்திற்கு சொந்தக்காரராய் இருந்தும், தன்னால் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தும், குருடர்கள் பார்வையடைந்தும், செவிடர்கள் கேட்டும், முடவர்கள் நடந்தும், குஷ்டரோகிகள் சுகமாகியும் கூட அவருக்குள்ள என்ன மாதிரி சிந்தை இருந்தது? வேதவசனம் சொல்கிறது, 6வது வசனத்தில் வாசிக்கிறேன், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமமாக இருக்கிறார், அப்படி ஈக்குவல். தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். என்ன கடவுளால் முடியுமோ அது இவரால் முடியுது.
கடவுளால் என்னால் முடியுமோ அதெல்லாம் இவராலையும் முடிகிறது. இவரால் முடியவில்லை என்று சொல்லுகிற விஷயம் எதுவுமே இல்லை. உலகமே இவர் மூலமா தான் உண்டாயிற்று கூட வசனம் சொல்லுது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. யோவான்ல வாசிக்கிற 1வது அதிகாரத்துல பாருங்க, தேவனுடைய குமாரனா இருக்கிறாரு. கடவுளால் முடிகிற எல்லா விஷயமும் இவராலையும் முடியுது. மரித்தோரை எல்லாம் உயிரோடு எழுப்புறாரு. ஒரு வார்த்தை சொன்னா போதும் அத்திமரம் பட்டு போயிடுது. ஒரு வார்த்தை சொன்னா போதும் கடல் அடங்கிடுது. கிட்டத்தட்ட கடவுளுடைய எல்லா வேலைகளையும் இவர் செய்கிறாரு. இன்னும் சொல்ல போனா உலகம் உண்டான பொழுது இவர் இருந்திருக்கிறாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆமென். நல்ல கவனிங்க, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்துச்சு. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கவனிங்க, ஆதியில வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்போ தேவனும் தேவனாய் இருக்கிறார், வார்த்தையும் தேவனாய் இருக்கிறது. ஆமென். தேவனும் தேவனாய் இருக்கிறார், வார்த்தையும். இங்கதான் வசனம் சொல்லுகிறது. ஆனா அவருக்குள்ள இருந்த எண்ணம் என்ன தெரியுமா? தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் நினைக்காமல், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, கடவுளுக்கு ஈக்குவல் நம்ம சொல்லிடலாம், அப்படி என்று அவர் நினைக்கவில்லை. எல்லா நேரத்திலையும் பிதாவையே உயர்த்தி பிடிக்கிறார். பிதாவே பிதாவே என்று சொல்கிறார். எல்லா நேரத்திலையும் நான் தான் எல்லாம் அவர் சொன்னதே கிடையாது. நான் தான் எல்லாம் அப்படி சொன்னதே கிடையாது. பிதாவையே உயர்த்தி பிடிக்கிறாரு. ஏன்? என்ன காரணம்? பிசாசு தன்னை உயர்த்தி பிடித்தான். கடவுள் தேவையில்லை, நானே தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னான். தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவன் விரும்பினான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:12-14. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அல்லேலூயா. பிசாசு என்ன சொன்னா? என்ன மாதிரி எண்ணம் உனக்கு? நான் மேகங்களுக்கு மேலே ஏறுவேன், உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். என்ன மாதிரி ஆசை பாருங்க. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அதோடு என்னன்னா, அது மட்டும் இல்லை, அதுக்கு அவர் மேலே சொல்றான், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். அவனுக்கு ஆசை என்ன தெரியுமா? தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்வது, தேவனுக்கு சமமாய் உட்கார்வது, தேவன் இருக்க வேண்டிய இடத்துல அவரை வைக்காமல் அந்த இடத்துல தன்னை வைத்துக் கொள்வது. இதான் பிசாசினுடைய தந்திரம். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கும் அவன் ஒரு கூட்டத்தை தன் கையில வச்சிருக்கிறான். அவர்களுக்கு அவன் தான் கடவுளா இருக்கிறான். அவன் தான் அடக்கி வச்சிருக்கிறான். அவர்களை பயமுறுத்தி வச்சிருக்கிறான். அவனுடைய ராஜ்யமே, அவன் ராஜ்யத்தினுடைய கோட்பாடு என்ன தெரியுமா? பயம், பயத்தினால் மக்களை ஒடுக்கி வைப்பது. தேவராஜ்யத்தின் கோட்பாடு என்ன? அன்பு, அன்பினால் மனிதர்களை நடத்துவது. பிசாசு ராஜ்யத்தின் கோட்பாடு என்னவென்று சொன்னால் பயம்தான் அவனுடைய ஃபார்முலா. அவனுடைய திட்டம் என்ன? எப்படி மக்களை கண்ட்ரோல் பண்றான்? பயத்தினால். கடவுள் எப்படி மனுஷரை கண்ட்ரோல் பண்றாரு? அன்பினால். இங்க அன்பு அதிகமா இருக்குது, ஏனென்றால் அன்பே கடவுளா இருக்கிறாரு. இங்கே பயமே பிசாசா இருக்கிறான். அவன் ராஜ்யத்தில் பயம்தான் மிக பிரதானமான விஷயம். எல்லாரையும் மிரட்டி தான் வச்சிருக்கிறான். ஆனா இந்த ராஜ்யத்தில் அன்பு தான் பிரதானமான விஷயம். எல்லாரையும் அன்பினாலே நடத்துகிறார். அன்பு என்றால் என்ன? அதுக்கு உதாரணமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அன்பு சகலமும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அதுக்கு பெயர் தான் அன்பு. ஆண்டவர் அன்பா இருப்பதனாலதான் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கூட அவர்கள் சரியாக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்.
அவனு ராஜ்யத்துல பயமே மிக பிரதானமான விஷயமா இருக்குது. எதுக்கு எடுத்துலாம் பயமுறுத்துறான் அவன். அந்த பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பயந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 24 மணி நேரம் பயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ பிசாசினுடைய தந்திரம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு சமமாய் மனுஷரை மாற்றுவது அல்லது அப்படிப்பட்ட எண்ணத்தை உண்டாக்குவது. நல்ல கவனிங்க, பிசாசால தேவனுக்கு சமமாய் மனிதர்களை மாற்ற முடியாது. ஆனால் எண்ணத்திலே, மனிதர்களுடைய எண்ணத்திலே கிரியேட் செய்து அவர்களையும் கடவுளையும் விட்டு பிரித்து இவர்கள் தங்களை கடவுளை போல நினைக்க வைத்து கடவுள் ஒரு தேவையில்லை என்ற எண்ணத்தை உண்டாக்குவது. இதுதான் பிசாசினுடைய தந்திரம். கடவுள் ஒருத்தர் தேவை கிடையாது, நான் தான் கடவுள். அதாவது நீங்க தேவகுமாரர்களா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை போல பூமியில பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவகுமாரர்களாய் நீங்க இருக்கலாம். ஆனா ஒரு நாளும் எண்ணத்திலே அதை கொள்ளையாடின பொருளாய் நினைத்து கடவுளுக்கு சமமாக இருக்க நினைத்து விடக்கூடாது. நிறைய அற்புதங்களை கர்த்தர் மூலமா செய்யலாம், வியாதிகள் சுகமாகலாம், மரித்தோர் கூட உயிரோடு எழும்பலாம், நீங்கள் சொன்ன தீர்க்கதரிசனம் அப்படியே நடக்கலாம். ஒரு நாளும் மேட்டிமை பெருமை வந்து விடக்கூடாது. தன்னை மற்ற மதிக்கணும்ன்ற எண்ணம் வந்து விடக்கூடாது. மதிப்பதற்காய் வேலையும் பார்க்க கூடாது. நம்முடைய நோக்கம் மனிதர்கள் மத்தியில் உயர்ந்திருப்பதல்ல, மனிதர்கள் மத்தியில் தன்னை உயர்த்தி கொள்வதல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக சரண்டராக கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இந்த பெருமை என்ற விஷயமே இது சாத்தானுடைய ஆயுதம். நிறைய பேர் பார்த்து பெருமை அடிச்சுட்டு இருப்பாங்க, தன்னை உயர்த்தி பிடிப்பார்கள், தன்னை உயர்த்தி பேசிக்குவாங்க. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கு தெரியுமா, நான் சொன்னவே அது நடக்கும், நான் சொன்னா இது நடக்கும், வியாதியெல்லாம் சுகமாயிடும், பிரச்சனை எல்லாம் ஓடிடும், பேயெல்லாம் ஓடிடும். நான் சொல்றதுனால இல்ல, என் கூட ஒருத்தர் இருந்து நான் சொன்னதை நிறைவேற்றுகிறார், அவர் என் கூட இருப்பதனால தான் இதெல்லாம் நடக்குது, அவர் தான் எனக்கு தேவனா இருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளையா தான் இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ பிசாசினுடைய தந்திரம் என்ன? மனித பலத்தை சார்ந்து கொள்ள செய்வது, மனிதர்கள் தன் பலத்தை சார்ந்து கொள்ள செய்வது. இதுதான் பிசாசினுடைய தந்திரம். அதனாலதான் பாத்தீங்கன்னா சில பேர் நினைச்சாங்க, கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது, அவங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்மளை பார்க்கிறாரு, நம்மளை நடத்துறாரு, நம்ம விசாரிக்கிறாரு, நமக்கு உதவி செய்கிறார் என்ற எந்த எண்ணமும் இல்லை. என்ன நினைக்கிறாங்க? தன் கையே தனக்கு உதவி என்று சொல்கிறார்கள். தன் கையே தனக்கு உதவி, நான் உழைக்கிறேன், நான் வாழுறேன், செய்யும் தொழிலே தெய்வம், கடவுள் ஒருத்தர் கிடையாது, என் தொழில் தான் எனக்கு தெய்வம், அப்படி சொல்ற ஆட்கள்லாம் கடவுளை மறுதலித்தவர்கள், தன் பலத்தை சார்ந்து கொண்டவர்கள். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாய் பேசி 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 கடவுள் ஒருத்தர் இல்ல, உன் பலமே உனக்கு கடவுள் அப்படி நான் மாத்திட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா, பிசாசினுடைய தந்திரத்தில் இது பிரதானமான தந்திரம், உங்களையே நம்ப வைப்பது. பிறகு இன்னொரு காரியம் இருக்குது பிசாசினுடைய தந்திரத்துல. என்ன விஷயம்? பிசாசை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவனும் சில உபதேசங்களை வைத்திருக்கிறான். பிசாசின் உபதேசங்களுக்கு சிலர் செவி சாய்த்து என்ன செஞ்சாங்க? வழி விலகி போனார்கள் அப்படி என்று வசனம் சொல்கிறது. அவன் எப்படி இருக்கிறான்? எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஆதி முதற்கொண்டே மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். பிசாசு மனித கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் பக்க வழியாய் ஏறுகிறான் என்று வசனம் சொல்கிறது. என்றைக்குமே அவன் சத்தியத்தின்படி சட்டத்தின்படி வாழ்கிறவனே கிடையாது, பக்க வழியா ஏறுறவன். பிசாசு பக்க வழியா வர்றான் பாருங்க. என்னைக்குமே நேரடியாக வந்து எதையும் செய்ய மாட்டான், எல்லாத்துலயும் பக்க வழிதான், குறுக்கு வழிதான், குறுக்கு சால் ஓட்டி தான் வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கிறான். ஆமென். இன்னும் சொல்ல போனா பக்க வழியா ஏறி கடவுள் சமமா இருப்பதை விரும்புகிறான். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிசாசு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் பொய்யனா இருக்கிறான், அவனிடத்துல சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? சத்தியம் அவனுக்கு தெரியவில்லை. இதான் மிக முக்கியமான விஷயம். சத்தியம் தெரியவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு, எதுக்கு மரிச்சாரு, எதுக்கு உயிரோடு எழுந்தார், இதெல்லாம் அவனுக்கு தெரியல. இதெல்லாம் கடந்த வாரம் பார்த்தோம். எதுக்கு இதெல்லாம் அவனுக்கு புரியல, தெரியல. தெரியாததுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன் அவனுக்கு தெரியாம போச்சு சத்தியம்? சத்தியம் அவனுக்கு தெரியாமல் போக மிக முக்கியமான காரணம் என்ன? இதை குறித்து நாம் வருகின்ற நாட்கள்ல தியானிக்க இருக்கிறோம். காக்குவா பிலிப்பு போல 2020ஆம் ஆண்டின்
வழியும் சத்தியம் ஜீவனும் நானே என்று சொல்லக்கூடாது. ஆமென். காக்கோ பிலிப்னு ஒரு ஆள் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் தான் 2020ஆம் ஆண்டுக்கான வழியும் சத்தியம் ஜீவன். இயேசு கிறிஸ்து இல்லை, அவருடைய காலம் முடிஞ்சிச்சு, இன்றைக்கு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஆட்கள் எழும்ப காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டார்கள். நம்மளையும் அற்புதம் நடக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாய் செயல்படணும். ஆமென். நன்றி ராஜா, நன்றி 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 இயேசுவே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வே. உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. எல்லாம் சொல்லலாமா? அன்பே என் இயேசுவே, ஆட்கொண்ட என் தெய்வமே. தாயை போல் தெற்றினி, தந்தை போல் அழைத்தீ. தாயை போல் தெற்றினி, தந்தை போல் அழைத்தீ. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட இரத்தத்தால் கழுவினி, இரட்சிப்பால் உடுத்தினி. இரத்தத்தால் கழுவினி, இரட்சிப்பால் உடுத்தினி. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, என் தெய்வமே.